சங்கார பள்ளத்தாக்கு. கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததுமில்லை, சொன்னதுமில்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதுமில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்கி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினாலும் விழப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்து இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்கப் போகிற முற்றிக்கையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் தம்முடைய செய்தியை சொல்லுகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியே இங்கு மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தன்னோடு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பர்களிலும் சிலரை கூட்டிக் கொள்ள வேண்டும். இவர்கள் தேவாலயத்திற்கும் தேசத்திற்கும் பிரதானமானவர்கள். எரேமியா சொல்லப்போகிற செய்திக்கு இவர்கள் சாட்சிகளாய் இருப்பார்கள். ஜனத்தின் மூப்பரும் ஆசாரியரும் எரேமியாவின் மீது பிரியமாயில்லை. அவருடைய ஊழியத்தை குறித்து அதிருப்தியோடு இருக்கிறார்கள். எரேமியாவின் மீது கோபமாயிருக்கிறார்கள். ஆனாலும் எல்லோரும் எரேமியாவின் மீது கோபமாயில்லை. மூப்பர்களில் ஒரு சிலர் எரேமியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அங்கீகரிக்கிறார்கள். அவர் சொல்லுகிற செய்திக்கு செவி கொடுக்கிறார்கள். எரேமியாவின் தரிசனங்கள் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது என்று நம்புகிறார்கள். எரேமியா இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போக வேண்டும். அங்கே கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை தன்னோடு கூட வந்திருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்னும் கட்டுப்பாடு எதுவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ணலாம். கர்த்தர் எரேமியாவுக்கு தம்முடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை தேவாலயத்தின் வாசலிலும் பிரசங்கம் பண்ணலாம், தோப்பேத்தின் பள்ளத்தாக்கிலும் பிரசங்கம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து மலையிலும் பிரசங்கம் பண்ணினார், படவின் மீது அமர்ந்தும் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுத்திருக்கிற செய்தியை அவர் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கிலே பிரசித்தப்படுத்த வேண்டும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த பள்ளத்தாக்கில் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அங்கே மோளேகுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியாக செலுத்துகிறார்கள். யூதாவின் மனுஷர் இந்த பள்ளத்தாக்குக்கு வரும்போதே அவர்களுடைய விக்கிரக ஆராதனை பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்குள் எழும்பும். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்தப்படும்.
யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் கொடிகளுக்கும் அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வேதனைகளும் துக்கங்களும் துன்பங்களும் மிகவும் அதிகமாயிருக்கும். அவர்கள் தங்களுக்கு வரப்போகும் வேதனைகளை உணர வேண்டும். இதற்காகவே கர்த்தர் எரேமியாவையும் ஜனத்தின் மூப்பரையும் தோப்பேத்துக்கு அனுப்புகிறார். இந்த பள்ளத்தாக்கு சங்கார பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இது மிகவும் பயங்கரமானது. மரித்தவர்களை இங்கு அடக்கம் பண்ணுவது வழக்கம். எருசலேம் நகரம் மிகவும் அழகான நகரம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எருசலேமின் மீது வரப்போகிறது. அப்போது நகரம் அழிந்து போகும். அதன் அழகும் மேன்மையும் அதை விட்டு கடந்து போகும். அழகான எருசலேம் நகரம் இன்னோமுடைய குமாரரின் அசிங்கமான பள்ளத்தாக்கை போல இருக்கும். நகரம் பாழாய் போய்விடும். கர்த்தர் எரேமியாவிடம், நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை இன்னும் குமாரருடைய பள்ளத்தாக்கிலே பிரசித்தப்படுத்து என்று சொல்லுகிறார். எரேமியா என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் இன்னும் அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. பள்ளத்தாக்குக்கு போகும்போதுதான் கர்த்தருடைய செய்தி எரேமியாவுக்கு கிடைக்கும். பொதுவாக கர்த்தர் தம்முடைய செய்தியை தம்முடைய வேலை வரும்போதுதான் வெளிப்படுத்துவார். அவர்கள் செய்தியை எப்போது சொல்ல வேண்டுமோ அப்போதுதான் கர்த்தர் அவர்களுக்கு செய்தியை கொடுப்பார். யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் சீக்கிரத்தில் அழிவு வரப்போகிறது என்னும் செய்தியை எரேமியா எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாக சொல்ல வேண்டும். யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று எரேமியா சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பயங்கரமான வார்த்தையாய் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களும் ஆளுகை செய்யப்படுகிற ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். யூதாவின் ராஜாக்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய பிரபுக்களும் பிரதானிகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். தாங்கள் ராஜாவாக இருப்பதினால் யாருடைய வார்த்தையையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் இருமாப்பாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். கர்த்தரே எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவர். அவரே உன்னதமானவர். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது பூமியின் ராஜாக்கள் அதை பயபக்தியோடும் பணிவோடும் முழு இருதயத்தோடும் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின் ராஜாக்கள் மாத்திரம் கேட்டால் போதாது. எருசலேமின் குடிகளும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். யூதா தேசத்தில் எல்லோருமே பாவம் செய்கிறார்கள். ராஜாக்களும் பாவம் செய்கிறார்கள். எருசலேமின் குடிகளும் பாவம் செய்கிறார்கள். தேசத்தின் அழிவுக்கு அவர்கள் எல்லோருமே காரணம். தேசம் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எல்லோருமே மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் மொத்த தேசமும் அழியும். ராஜாக்களும் அழிவார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ராஜாக்களோடு சேர்ந்து அழிவார்கள். ஏலியின் குடும்பத்தார் எல்லோரும் பாவம் செய்தார்கள். கர்த்தர் ஏலியின் குடும்பம் முழுவதையும் அழித்து போட்டார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். 1 சாமுவேல் 3:11-12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி, எருசலேமில் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து போடுவேன். 2 ராஜாக்கள் 21:12-13. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு விளக்கமாய் சொல்ல வேண்டும். அவர்கள் தேவனை விட்டு விடுகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரே மெய்யான தேவன். ஆனால் அவர்களோ கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன்.
இவைகளை நான் கற்பித்ததுமில்லை, சொன்னதுமில்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் யூதா வம்சத்தாரையும் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அநேக கிருபைகளையும் சுலாக்கியங்களையும் காண்பித்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய கிருபையை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். தங்களுடைய சிலாக்கியங்களை அவமாக்கி போடுகிறார்கள். எருசலேம் நகரத்திலே கர்த்தருடைய ஆலயம் இருப்பது அவர்களுடைய பாக்கியம். ஆனால் எருசலேமின் குடிகளோ இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி விடுகிறார்கள். அதிலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினால் நிரப்புகிறார்கள். எருசலேமின் குடிகள் கர்த்தர் மீது மாத்திரமே பிரியமாய் இருக்க வேண்டும், அவரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறார்கள். அந்நிய தெய்வங்களை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த தெய்வங்களின் பூர்வீகமும் தெரியாது. அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர்களுடைய பிதாக்களும் அவர்களுடைய ராஜாக்களும் இந்த அந்நிய தேவர்களை அறிந்திருக்கவில்லை. தங்களுக்கு புதிதாய் தெய்வங்கள் வேண்டும் என்று விரும்பி அந்நிய தெய்வங்களை தேடி போகிறார்கள். தங்களுடைய ஆராதனையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். புதுமையும் நூதனத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். மற்ற தேசங்களில் இருப்பது போல தங்கள் தேசத்திலும் விக்கிரக ஆராதனையும் மேடைகளும் தோப்புகளும் அதிகமாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது அவர்களுடைய மனதிற்கு வருத்தமாய் இருக்கிறது. கீழ்ப்படிவதை அடிமைத்தனம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டம் போல ஜீவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கர்த்தரை விட்டே விலகி போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஜீவிப்பார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியும் மழுங்கி போயிருக்கும். கொலை செய்வதற்கும் அவர்கள் பயப்படுவதில்லை. அவர்கள் பிறரை மறைந்திருந்து கொள்ளாமல் வெளிப்படையாக துணிகரமாக கொன்று போடுகிறார்கள். கர்த்தருடைய ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்புகிறார்கள். விக்கிரக ஆராதனையும் கொலை பாதகமும் கர்த்தருக்கு விரோதமான பாவம். இந்த பாவங்கள் போதாதென்று தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே பாகாலுக்கு தகன பலியாக தகனித்து விடுகிறார்கள். பாகாலுக்கு மேடைகளை கட்டி அதன் மீது தங்கள் பிள்ளைகளை அக்கினியினால் சுட்டெரிக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி யூதா மனுஷருடைய பாவங்களையும் எருசலேமின் குடிகளுடைய அக்கிரமங்களையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் மீது வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அவர்களுக்கு அறிவிக்கிறார். யூதா தேசமும் எருசலேம் நகரமும் தேவனுடைய கோபத்தினால் அழியப் போகிறது. யூதாவின் மனுஷருக்கு சீக்கிரத்தில் அழிவு வரப்போகிறது. கர்த்தர் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு புதிய பெயரை கொடுக்கப் போகிறார். ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷரில் ஏராளமானோர் பட்டயத்தால் செத்து போவார்கள். சத்துருக்கள் யூதாவின் பட்டணங்களுக்கு விரோதமாக வரும்போது யூதாவின் பட்டணங்களில் உள்ளவர்கள் சத்துருக்களுக்கு பயந்து ஓடுவார்கள். அப்போது சத்துருக்கள் அவர்களை தங்கள் பட்டயத்தால் கொண்டு போட்டிருக்கலாம். ஒருவேளை யூதாவின் மனுஷர் தங்கள் சுயபலத்தை நம்பி சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களோடு யுத்தம் பண்ண முடியாமல் செத்து போயிருக்கலாம். சத்துருக்கள் யூதாவின் பட்டணங்களை பிடித்து அதற்குள்ளே பிரவேசித்து பட்டணங்களில் உள்ளே இருக்கிற எல்லோரையும் தங்கள் பட்டயங்களால் கொண்டு போடுகிறார்கள். யூதா மனுஷரிலும் எருசலேமின் குடிகளிலும் மரித்தோரின் எண்ணிக்கை ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தர் யூதாவையும் எருசலேமையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டே விலகி போய் விடுகிறார்கள். இதனால் கர்த்தர் எருசலேமை ஆசீர்வதிக்கவில்லை, தம்முடைய ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்கி விடுகிறார். கல்தையர்கள் யூதாவின் பட்டணங்களுக்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் வருகிறார்கள். கர்த்தரோ யூதாவின் மனுஷரை சத்துருக்களின் பட்டயங்களுக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கல்தையர்கள் யூதா மனுஷருடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு யூதா மனுஷருக்கு கிடைக்கவில்லை. கல்தையரோ யூதாவின் மனுஷரை பிடித்து அவர்களை தங்கள் பட்டயத்தால் கொண்டு போடுகிறார்கள். யூதா மனுஷருடைய பிரேதங்களும் எருசலேம் குடிகளுடைய பிரேதங்களும் தெருக்களில் விழுந்து கிடக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுக்கிறார்.
எருசலேம் குடிகளுடைய பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுடைய நகரத்தை சபிக்கிறார். இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்ருவின் பட்டயங்களுக்கு ஒரு சிலர் தப்பித்துக் கொள்கிறார்கள். தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள மறைவான இடங்களுக்கு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். இவர்கள் சத்ருவின் பட்டயங்களுக்கு தப்பித்தாலும் இவர்களால் தேசத்தில் உண்டாயிருக்கிற பஞ்சத்திற்கு தப்பிக்க முடியவில்லை. யூதாவின் பட்டணங்களில் புசிப்பதற்கு போஜனமில்லை. சத்துருக்கள் தேசத்தில் உள்ள எல்லா தானியங்களையும் கொள்ளையிட்டு தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். யூதாவின் பட்டணங்களும் எருசலேமின் நகரமும் தானியமும் போஜனமும் இல்லாமல் வெறுமையாயிருக்கிறது. தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. புசிப்பதற்கு போஜனம் இல்லை. அவர்களால் பட்டினியாக இருக்கவும் முடியவில்லை. பசியின் கொடுமையினால் அவர்கள் தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளை தின்று முடித்த பின்பு அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்கிறான். கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு யூதா தேசத்தின் மீது மிகவும் பயங்கரமாய் வந்திருக்கிறது. தேசம் அழிந்து போகிறது. அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்கப் போகிற முற்றிக்கையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் நகரத்தார் எல்லோரும் அழிந்து போகிறார்கள். அதன் பின்பு நகரமும் அழிந்து போகிறது. இந்த நகரத்தை பாழாக்கவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் சொல்லுகிறார். எருசலேம் நகரம் பரிசுத்த நகரமாய் இருந்தது. இதன் பரிசுத்தமே முழு தேசத்திற்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. எருசலேம் நகரத்தில் பாவம் பிரவேசித்த போது முழு தேசத்திற்கும் துக்கம் உண்டாயிற்று. எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமின் மீது வரப்போகிற கர்த்தருடைய நியாய தீர்ப்பை யூதாவின் மனுஷருக்கு சொல்லுகிறார். இந்த அழிவுக்கு தப்பிக்க யூதாவின் மனுஷர் தங்கள் சுய பலத்தினால் முயற்சி பண்ணலாம். அவர்கள் தங்கள் சுய பராக்கிரமத்தையும் நம்பலாம். ஒருவேளை அவர்கள் அந்நிய தேசத்து உதவியை நாடலாம். ஆனாலும் அவர்களுடைய முயற்சிகள் எதுவும் அவர்களை அழிவில் இருந்து காப்பாற்றாது. அழிவு கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் வந்திருக்கிறது. தங்கள் பாவங்களுக்கு அவர்கள் மனம் திரும்பினால் மாத்திரமே அவர்களால் தேவனுடைய கோபத்திற்கு தப்பிக்க முடியும். இல்லை என்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறவர்களாகவே இருப்பார்கள். கர்த்தர் யூதாவின் ஆலோசனையையும் எருசலேமின் ஆலோசனையையும் வெறுமையாக்கி போடுவார். அவர்களுடைய எண்ணங்கள் ஒன்றும் சித்திக்காது. அவர்களால் தேவனுடைய நீதிக்கு தப்பித்து ஓடவும் முடியாது. கர்த்தருடைய இரக்கத்திற்கு ஓடி வருகிறவர்களால் மாத்திரமே தேவனுடைய கோபத்திற்கு விலகி ஓட முடியும். இல்லை என்றால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமாய் வரும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்கிற யாருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்குவேன். அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினாலும் விழப்பண்ணுவேன். அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பேன். இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான். நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். திரும்ப செப்பனிடக்கூடாத கொயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடம் இல்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்வேன். இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவர்களாய் இருக்கும். நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன்.
எரேமியா 19வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொள். ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக்கொள். நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல். உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போடு. அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடக்கூடாத குயவனுடைய மண் பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன் என்று சொல். யூதாவின் பாவங்கள். அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டார்கள். இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கினார்கள். அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டினார்கள். இந்த ஸ்தலத்தை குற்றம் இல்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினார்கள். தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனித்தார்கள். பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டினார்கள். அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள்.